நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது மாடி தோட்டத்தில் குறைந்த செலவில் கார்டன் அமைப்பு தான் நம்மளுடைய ஐடியாஸ். இல்லை ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கும் கார்டன் க்ரோ பேக், ஆல்ரெடி நான் க்ரோ பேக் ஸ்டாண்டு எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன். அது லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுமே பாருங்கள். பட் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, இப்போ க்ரோ பேக்கில் என்ன நன்மைகள், ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் என்ன நன்மைகள்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கார்டன் க்ரோ பேக் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரே இடத்துல வரா மாதிரி தான் அமைப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 2க்கு 5 அடி நீளம், 2 அடி அகலம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வரா மாதிரி டம்மி போட்டிருக்கேன். இது வந்து 9 இன்ச் ஹைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே வந்து ஸ்லோப் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஸ்லோப்பு எந்த பக்கம் வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டம்மியை போட்டிருக்கேன். அப்போ தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணி அந்த வேஸ்ட்டு கண்டெய்னர் எதாவது இருந்தால் நம்ம தண்ணியை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இதே தண்ணியை நம்ம வந்து ரீயூஸும் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம ஃபெர்டிலைஸ்லாம் தரோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகாமல் அதே வாட்டரை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி வந்து நிறைய இடத்துல அதில் கேப் இருக்கும். அதனால் தண்ணி எல்லா இடத்துலையும் போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரோ பேக் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகுது. மற்ற இடத்துலையும் நான் வீடியோ காட்டுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். தண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இடத்துல மட்டும்தான் கலெக்ட் ஆகும், வேறு எங்கேயும் கலெக்ட் ஆகாது. வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன கம்பாரிசன் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வேறு எங்கேயுமே வந்து ட்ராப் இருக்காது. பார்த்திங்கன்னா தெரியும், நீட்டாக காஞ்சி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ இதே பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபுல்லாக அந்த எண்டு வரைக்கும் இருக்கும். அந்த எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா துளி தண்ணி கூட இருக்காது. அந்த மொத்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நம்மளுக்கு கலெக்ட் ஆகிடும். இப்போ தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 அடி நீளம், 5 அடி நீளம், 2 அடி அகலம், 1 அடி உயரம். இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக்காக வந்து கூட வரும், நம்மளுக்கு செய்யும்போது கூட வரும். ஆனால் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 100 ரூபா தான் ஒரு பாக்ஸ், அதிகபட்சம் 100 ரூபாலேருந்து 150 ரூபா தான் தராங்க. இப்போ இது ஸ்டாண்டும் வந்து நம்மளுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மி தான், பெரிய செலவில். ஆனால் ட்ராபேக்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஆல்ரெடி ஓட்டை நிறைய இருக்கும். கொஞ்சம் நாளாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் அடியில் எங்கேயாவது தண்ணி லீக் ஆகும். இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரகரையாக ஆகிடுது. அப்போ தண்ணி எந்த பக்கம் வருதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கழுவிடுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பட் காஸ்ட்டு கம்மின்றதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது. பட் இது வராமல் இருக்கிறது உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். இது வேஸ்ட்டு தண்ணி ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணுற மாதிரி வேறு எதாவது ஐடியா இருந்தால் உங்களை அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பீடிங் மாதிரி அப்படியே விட்டு வெடிச்சு போகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்ஸ் சரியாக கண்டக்ட் ஆகலை. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிவிசி இந்த வேஸ்ட்டு வாட்டர் போகும் இல்லைங்களா, அதோட கட் பண்ணி இந்த மாதிரி எம்சில் போட்டு ஒட்டியிருக்கேன். எங்கெங்கே வெடிச்சிருக்கோ அதை ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், வேறு யாருக்காவது யூஸ் ஆகும். பட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இந்த மாதிரி ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நம்ம க்ரோ பேக் மாதிரி மாற்ற முடியுமான்றது ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ரெடி பண்ணால் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு ஐடியா இருக்குது. பட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நான் ஒரு இடத்துல பெரிய பாக்ஸ் கேட்டிருக்கேன், தண்ணி ஒரே இடத்துல கலெக்ட் பண்ணுற மாதிரியும். ரெண்டாவது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து லாங் டூரேஷன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பிவிசி சைடில் வந்து கட் பண்ணி ஒட்டிட்டிங்கன்னா இந்த பீடிங்லாம் உங்களுக்கு உடஞ்சிருக்கும், ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வராது. உங்களுக்கு வேஸ்ட்டு பிவிசி வேஸ்டேஜில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எம்சில் போட்டோ இல்லை க்ளூ போட்டோ ஒட்டிட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி சீசனை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதனால் இப்போ அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் அதையே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். திருப்பி காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கூட ஆல்ரெடி தண்ணி விட்டுருந்தேன். இது எங்கேயுமே தண்ணி இருக்காது. கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக் ஸ்டாண்டில் வந்து எங்கேயுமே தண்ணி இருக்காது. எக்கனாமிக்காக க்ரோ பேக் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம். க்ரோ பேக் கம்மி, பட் இந்த ஸ்டாண்டு செய்கிறது எக்கனாமிக்காக காஸ்ட் அதிகமாகுது. தண்ணி வேறு எங்கேயும் போகாது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இது வந்து மூடி வச்சுருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் உரம் போட்டிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு. ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி